السلام عليكم ورحمة الله وبركاته. பின்ன சத்தமாக சலாம் பதில் சொல்லுங்க. خير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நமது இந்த வாராந்த தர்பியாவுடைய வகுப்பிலே நமக்கு முன்னால் ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் அனைவரும் அறிந்த மூத்த அழைப்பாளர் மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புரை இன்ஷா அல்லாஹ் அஸ்ருடைய தொழுகைக்கு பின்னால் நடைபெறும். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் அசருக்கு பின்னாலும் என்ன செய்யுங்க, முழுமையாக இருந்து ஷேக் அவர்களுடைய உரையை கேட்டு செல்லுமாறு முதலாவதாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்று ஷேக் அவர்களை நமது இந்த ராக்கா தர்பியா வகுப்புக்கு அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நமது இந்த தர்பியாவுடைய வகுப்பிலே அகீதாவுடைய பாடத்தில் முக்கியமான ஒரு நூலை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய இறுதி வகுப்பு தான் இன்று நடைபெற இருக்கிறது. அந்த நூலுடைய பேரை சொல்லலுமா? கிதாபுடைய பேர், நம்ம இந்த கிதாப் முடிக்கிறதுக்கு முன்னாடி கிதாபுடைய பேர் மஆலிமுத் தௌஹீத். மஆலிமுத் தௌஹீத், தௌஹீதுடைய அடையாளங்கள். அதனுடைய ஆசிரியர் யார்? அவர் மஸ்ஜிது நபவியுடைய உஸ்தாத், அதே போல் ஜாமியா இஸ்லாமியா மதீனா பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் உஸ்தாத் யார்? அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா. ஹைர். அன்புக்குரியவர்களே, அந்த மஆலிமு தௌஹீத், தௌஹீதின் அடையாளங்கள் என்ற அந்த நூலில் 5வது பாடம் மஸ்தரு தௌஹீதி வமன் பஉஹு என்ற பாடம். மஸ்தரு தௌஹீத், மஸ்தர்னு சொன்னா தோற்றம். நம்ம அரபு இலக்கணத்திலே நம்ம படிச்சிருக்கிறோம். மஸ்தர்னு சொன்னால் என்ன? வேறு சொல்லுக்கு சொல்லுவாங்க, அப்படியே இல்லையா? அடிச்சொல் வேறு சொல்லுக்கு சொல்லுவாங்க, வாங்கதா? அப்போ இந்த தௌஹீதுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அதே மண்பன்னு சொன்னால், மண்பன்னு சொன்ன வார்த்தை என்ன? அதனுடைய ஊற்று, வாங்கதா? நம்ம ஜம்சம் தண்ணி எடுத்தோம் என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்ன முழு உலகத்திலே ஜம்சம் தண்ணீர் என்ன செஞ்சுக்கிறாங்க, குடித்து கொண்டிருக்கிறார்கள், அப்படியே இல்லையா? மறுமை வரைக்கும் என்ன அந்த தண்ணீர் முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவரும் குடிப்பாங்க. அதனுடைய ஊற்று எங்கே இருக்கு? எங்கே இருக்கு சொல்லுங்க? மக்காவில் இருக்கு, விளங்குதா? அதே மண்பா என்ற வார்த்தைன்னு சொன்னால் ஊற்று. அப்போ அந்த தௌஹீத் அதனுடைய ஊற்று, அது சம்பந்தமாக ஆசிரியர் சொல்ல போகிறார். சரி, நான் அந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறேன். தௌஹீத் நம்ம நிறைய விஷயங்கள் படித்தோமா இல்லையா? தௌஹீத் அதனுடைய வகைகள், ஷிருக்கு சம்பந்தமாக, குஃபுர் சம்பந்தமாக, நிஃபாக் சம்பந்தமாக நிறைய படித்தோம். இப்போ தௌஹீதுடைய அந்த வேறு சொல்லுன்னு சொல்லலாம், அல்லது மூல ஆதாரம்னு சொல்லலாம். எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு தௌஹீதுடைய மூலாதாரம்? நம்ம தௌஹீத்னு சொன்னால் அர்கானுல் ஈமான் படித்தோமா இல்லையா? அது எங்கிருந்து பெறப்பட்டிருக்கு? குர்ஆன், ஹதீஸ். அது நல்லா பயம் இல்லாமல் சொல்லுங்க. அதுலேயே ஒரு சந்தேகமாக இருக்கு இல்லையா? எதுலேருந்து? குர்ஆன், ஹதீஸ் இருந்து தான். அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அப்போ அதுதான் தௌஹீதுடைய ஊற்றாக இருக்கிறது, அதனுடைய அடித்தளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் சொல்கிறார், அத்தௌஹீது தீனுன் சஹீஹுன் வ ஈமானுன் கவீமுன். இந்த தௌஹீத் என்பதுதான்
சரியான மார்க்கம், அதே போன்று உறுதியான நிலையான மார்க்கம் ஈமான் தௌஹீத் தான். முஸ்தமத்தும் மின் கிதாபில்லாஹி வ சுன்னதி நபியிஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ இந்த தௌஹீத் ஈமான் என்று சொல்லலாம். அப்போ தௌஹீதுடன் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம், நம்பிக்கை சார்ந்த எல்லா விடயங்களும் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது கிதாபுல்லான்னு சொன்ன அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது சுன்னான்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. வஹுவ தீனுல் வஹீத் அல்லதி நஸல பிஹி வஹ்யும் மினஸ் ஸமா. இந்த தௌஹீத் மட்டும்தான், அதாவது ஒரே மார்க்கம், வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹீன் மூலமாக மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரே மார்க்கம் இதுதான், இந்த தௌஹீத் தான். இஸ்லாம் என்று சொல்லலாம், தௌஹீத். இப்போ நம்ம தௌஹீத் என்று சொல்லத்தால நான் அந்த தௌஹீத் என்ற வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் தௌஹீத் என்று சொன்னாலும் சரிதான், இஸ்லாம் என்று சொன்னாலும் சரிதான், ஈமான் என்று சொன்னாலும் சரிதான். சரி, அப்போ வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வஹியுடைய செய்திகள், மின் கிதாபில்லா வ சுன்னதி ரசூலில்லா. சரி, அப்போ இந்த தௌஹீத் இஸ்லாம் ஈமான் இல்லாத நிறைய கொள்கைகள் இருக்கா இல்லையா? உலகத்தில் வந்து நிறைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, நிறைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கா இல்லையா? தவறான கொள்கை கோட்பாடு இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது சொல்லுங்க? மனிதர்கள் உருவாக்கியது. அப்போ நம்ம விளங்கிக் கொள்ளணும், இஸ்லாம் ஈமான் இந்த தௌஹீத் மட்டும்தான் வஹியுடைய செய்தியாக வந்தது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. அதை தவிர உள்ள அனைத்து கொள்கை கோட்பாடுகளும் யார் உருவாக்கியது? மனிதர்கள் உருவாக்கியது. அப்போ வக்குல்லுமா இந்த நாஸ் மின் அகாயித் முகாயிரத்தின் லி தௌஹீத் வ முனாஃபியத்தின் லஹு. ஆசிரியர் சொல்கிறார், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய எல்லா கோட்பாடுகளும், தௌஹீத் ஈமான் இஸ்லாம் இல்லாத ஏனைய எல்லா கோட்பாடுகளும் எப்படியான கோட்பாடுகள்? தௌஹீதுக்கு முரணான, இந்த ஈமானுக்கு தௌஹீதுக்கு எப்படி இருக்கும்? முற்றும் முழுதாக முரணாக இருக்கும், அதே மாற்றமாக இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா அகீதாக்களும், அவர்கள் சொல்லக்கூடிய தவறான கோட்பாடுகள், ஃபஹிய அகாயிது நாபிதத்தும் ஃபில் அர்தி இஹ்தரஅஹன் நாசு வ அஹ்தஸூஹா வ அவ்ஜதுஹா. ஆசிரியர் சொல்கிறார், அனைத்தும் இந்த பூமியில் உருவானது. யார் உருவாக்கியது? மனிதர்கள் உருவாக்கியது. அப்போ நாம் இந்த உலகத்திலே சரியான கொள்கை இருக்கணும் என்று சொன்னால், அதே கொள்கை அதே அகீதா நமக்கு மறுமையிலும் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால், வானத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வஹியுடைய அகீதாவை அந்த கொள்கை எடுக்க வேண்டுமா, அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கையை பின்பற்ற வேண்டுமா? சொல்லுங்க. வானத்தில் இருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹியுடைய அந்த செய்தியாக வந்த அகீதாவை, அந்த ஈமானை, அந்த இஸ்லாமை தான் நாங்கள் என்ன செய்யணும்? ஏற்று நம்பி பின்பற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம் ஆசிரியர் சொல்கிறார், வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்கிறான்? வரதீது லகும், நாம் உங்களுக்காக பொருந்திக் கொண்டேன் மார்க்கமாக. எதை பொருந்திக் கொண்டேன்? இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே சூரத்துல் ஆலு இம்ரானுடைய 85வது வசனம், அப்போ இஸ்லாம் தான் நமக்கு அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம், நான் பின்பற்றுவதற்கு உண்மையான தகுந்த மார்க்கம். யாரெல்லாம் வமை யபுதகி கைரல் இஸ்லாமி தீனன், யாரெல்லாம் இந்த இஸ்லாம் அல்லாததை தங்களுடைய மார்க்கமாக பின்பற்றுகிறார்களோ, ஃபலை யுகுபல மின்ஹு, அது என்ன செய்யப்பட மாட்டாது? அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று நீங்கள் பாருங்கள், சூரத்துல் பக்ராவுடைய 130வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமை யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹுன்னு சொல்கிறான். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்ஹஜ், அந்த அகீதா என்பது யாருடைய அகீதா கோட்பாடு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அகீதா கொள்கை கோட்பாடு. அதே போல் எல்லா இறை தூதர்களுடைய அகீதா கொள்கை கோட்பாடும் என்னதான்? ஒன்றுதான். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார், யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார்களோ, யாரெல்லாம் யாருடைய மார்க்கத்தை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார்களோ, அவர்கள் இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு, அவர்கள் அறிவியினர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் யாரு? சஃபாஹத்தன்னு சொன்ன யாரு? அறிவியினர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதேபோல் சூரத்து ஆல இம்ரானுடைய 19வது வசனம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே
ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ன? இஸ்லாம் மார்க்கம். என அன்புக்குரிய சகோதரர்களே, மேலே சொல்லப்பட்ட எல்லா வசனங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இந்த இஸ்லாம், ஈமான், தௌஹீத் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என வந்த மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சூரத்து நஹல் 36வது வசனம் பாருங்க. வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உறுதியாக நிச்சயமாக நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்தந்த சமுதாயத்துக்கு ஒரு ரசூலை அனுப்பினோம் என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா அனுப்பி என்ன செஞ்சாச்சு? முடிந்தாச்சு. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு ரசூல் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? உஅ்புதுல்லாஹ, தன்னுடைய கவும்களுக்கு, சமுதாயத்துக்கு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை மட்டும் என்ன செய்யுங்க? வணங்குங்கள். வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று மட்டும் சொல்லல, அதோடு அவங்க நின்று கொள்ளல. இரண்டாவது சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன? வஜ்தனிபு அத்தாகூத், தாகூத்தை என்ன செய்யுங்க? நிராகரித்து விடுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகி கொள்ளுங்கள். தாகூத்னு சொன்ன என்ன? அல்லாஹ் அல்லாமல் எதெல்லாம் வணங்கப்படுமோ அதெல்லாம் என்னதான்? தாகூத் தான். தாகூத். புரியுதா? ஹைர். அன்புக்குரியவர்களே, என்ன சொன்னீங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும்னு சொல்ல நான். அப்போ அல்லாஹ் அல்லாததே எல்லாம் யார் எதெல்லாம் வணங்கப்படுமோ அது என்ன? தாகூத். அப்போ யாரை மட்டும்தான் வணங்கணும்? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் இன்னும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். என்று சொன்னால், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறை தோழர்கள், 2 தோழர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை, அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிடுகிறான். சூரத்து யூசுஃபுடைய 39வது வசனம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது 2 சிறை நண்பர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். புரியுதா? அந்த 2 தோழர்களை பார்த்து, அப்போ அவங்க இஸ்லாத்தில் இருந்தாங்களா? இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. அவங்க ஷிர்கில் இருந்தார்கள், குஃபரில் இருந்தார்கள். அந்த 2 பேருக்கு 2 பேரையும் பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன், வெவ்வேறான பல தெய்வங்களை. அர்பாபண்டா என்ன? அர்பாபுன், அர்பாபன் சொன்ன என்ன மீனிங்? ரப்புன் என்ற வார்த்தைக்கு பன்மை. ரப்புன் என்ற ஒரே கடவுள், அர்பாபன் சொன்ன பல. அப்போ வெவ்வேறான பல கடவுள்களை, அதாவது பல கடவுள்கள் இருப்பது ஹைருன் சிறந்ததா, அமில்லாஹு அல் வாஹிதுல் கஹார், அடக்கியாளக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருப்பது சிறந்ததா என்று கேள்வி கேட்குறாங்க. பல கடவுள் இருக்கிறது சிறந்ததா அல்லது ஒரு கடவுள் இருப்பது சிறந்ததா என்று கேட்குறாங்க. அதே போன்று சொல்கிறாங்க, மா தஅபுதூன மின் தூனிஹி, நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அது யார் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை வணங்காமல் வேறு வேறு பெயர்கள் வைத்து அல்ல நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடியவைகள், இல்லா அஸ்மா அன் சம்மை துமுஹா அன்தும் ஆபாவுக்கும். யூசுப் சொல்கிறாங்க, நீங்கள் எதெல்லாம் அல்லாமல் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அது யார் தெரியுமா? நீங்கள் வைத்து கொண்ட பெயர்கள். நல்லது யார்? இப்போ நீங்கள் வைக்காட்டி யார் வச்சுருப்பாங்க? அவங்களுக்கு முன்னால் வந்தவர்கள், அவங்களுடைய மூதாதையர்கள், அவர்கள் வைத்த பெயர்கள் தான். அவைகளைத்தான் நீங்கள் கடவுளாக என்ன செய்கிறீங்க? வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். மா அன்சல் அல்லாஹு பிஹா மின் சுல்தான். அல்லாஹு தஆலா நீங்கள் எதெல்லாம் பேர் வச்சு கடவுளாக வணங்குறீங்களோ அவைகளுக்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கவில்லை. ஆதாரம் மட்டும் சொன்ன என்ன? இதுதான் கடவுள் என்று சொல்ல அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறானா? அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிட்டான், ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் என்பவன் யார் தான்? ஒரே ஒருவன் தான். புரியுதா? ஹைர். அதே போல் நீங்கள் பாருங்கள், சூரத்து அன் நஜ்மில் அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறான், அஃபர் ஐத்தும், நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாத் வல் உஸ்ஸா, அவர்கள் வணங்கக்கூடிய லாத் என்ற கடவுள், இதெல்லாம் அவர்கள் பேர் வைத்து வணங்கிய கடவுள்கள். லாத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அல் உஸ்ஸா என்ற கடவுளை பார்க்கவில்லையா? வமனாத சாலிசத்தல் உஹ்ரா, மூன்றாவதாக ஒரு கடவுள், அவங்கட என்ன கடவுள்? மனாத். எத்தனை பேர் பாருங்க. நீங்கள் காபாவில் ரசூலுல்லாஹி அவங்க மக்கா வெற்றியும் பொழுது வராங்க, எத்தனை கடவுள் இருக்கு? 360. பல
பல கடவுள்கள் பல பெயர்கள் மூலமாக வணங்கப்படுது. எல்லாம் ஒன்றில் நீங்க வைத்தது அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கியது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ஹிய இல்லா அஸ்மா உன் சம்மைத்துமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும், இவைகள் அனைத்தும் நீங்கள் வைத்த பெயர்கள் அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் வைத்த பெயர்கள். மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும் ஆது கூட்டத்தினர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யாரு? யார் சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க. ஆது சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். வேறு ஹூத் அலைஹிஸ்ஸலாம். வேறு சொல்லுங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். வேறு லூத் அலைஹிஸ்ஸலாம். 4 பதில் வந்து வேறு. நம்ம என்னென்னா குர்ஆனில் எவ்வளோ நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். நம்ம குர்ஆனில் சொல்லப்பட்ட இறை தூதர் எத்தனை பேர்? 25 பேர்கள். சுபஹானல்லாஹ். ரசூல்மார்கள் 25 பேர்கள். அவர்களுடைய பேர்கள் நமக்கு நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். அவன் நாங்கள் எங்களை ஒரு முஹாசபா செய்யணும். இன்றைக்கு நீங்கள் நம்ம எல்லாரும் தான் இந்திய அணியில் விளையாடக்கூடிய கிரிக்கெட் வீரர்னு சொன்னால் இப்போலேருந்து தொடங்கி இதில் எல்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது எவ்வளோ கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் யார்? சினிமாக்காரர்களுடைய பேர்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இறை தூதர்களுடைய இப்போ 4 பதில் வந்துச்சு. ஆது கூட்டத்துடைய அனுப்பப்பட்ட இறை தூதர் யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். நான் 5வது பதிலை கேட்க விரும்பல, அதனால் சொல்கிறேன். என்ன? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுதோ இந்த வஹி ஓரிரை கொள்கையை பற்றி சொல்லும் பொழுதோ அவங்க என்ன செஞ்சாங்க? தர்க்கம் செஞ்சாங்க. எல்லா கவும்களும் தர்க்கம் செய்வார்கள். அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அத்துஜாதிலூனனி ஃபி அஸ்மாஇன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும், நான் ஒரு கடவுளை அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க என்று சொல்கிறேன், நீங்கள் என்னோட எப்படி தர்க்கம் செய்கிறீங்க? நீங்கள் எதெல்லாம் கடவுளாக பெயர் வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய மூதாதையர்களும் எதெல்லாம் கடவுளாக பெயர் வைத்து அதை நீங்கள் என்ன செய்றீங்க? என்னோட தர்க்கம் புரிகிறீர்கள். மா நஸ்ஸல் அல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹு தஆலா இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இறக்கவில்லை, எந்த ஒரு ஆதாரமோ எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. ஃபந்ததிரு சொல்கிறாங்க, நீங்கள் தண்டனையை எதிர்பாருங்கள். இதே கொள்கையில் இதே வழிகள் இருந்தீங்கன்னா தண்டனை எதிர்பாருங்கள். இன்னி மஅக்கும் மினல் முன்ததிரீன், நானும் உங்களுடன் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்க்கிறேன். யார் சொன்னது? இது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என அன்புக்குரியவர்களே, அப்போ இப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா ஏன் சொல்கிறான்? நம்முடைய ஈமான் நம்முடைய தௌஹீத் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஆசிரியர் சொல்கிறார், அப்போ நம்ம பார்த்தோம் இந்த தௌஹீத் என்பது ஈமான் என்பது குர்ஆன் சுன்னாவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய வஹியுடைய செய்தி. ஆசிரியர் 2 வஹியை சொல்கிறாரு. வல் வஹியு வஹியான், வஹி என்பது 2 வஹி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒன்று வஹியும் மினர் ரஹ்மான் வ வஹியும் மினஷ் ஷைத்தான். ஒன்று யாருடைய வஹி? ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய வஹி. அப்போ அல்லாஹ்வுடைய வஹியை தவிர உள்ள அனைத்தும் என்ன? யாருடைய வஹி? ஷைத்தானுடைய வஹி. ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய வழிகேட்டை பின்பற்றக்கூடியவர்கள். அதற்கு ஆதாரமாக ஆசிரியர் சொல்கிறார், சூரத்துல் அன்ஆமுடைய 121வது வசனம், வ இன்ன ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாஇஹிம். அல்லாஹ் மட்டும் இல்லை வஹியை அறிவிக்கிறது. இதில் சொல்ற அல்லாஹ் சொல்கிறார், வ இன்ன ஷயாத்தீன, நிச்சயமாக ஷைத்தான்கள் லயூஹூன், அவர்களும் வஹியாக சொல்கிறார்கள். யாருக்கு சொல்றாங்க? இலா அவுலியாஇஹிம், அவர்களுடைய நண்பர்களுக்கு. அப்போ அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹியுடைய செய்தி சொல்கிற மாதிரி ஷைத்தான்கள் யார் வஹி அவங்களோட செய்தியை வழிகேட்டை யாருக்கு சொல்கிறது? ஷைத்தானுடைய நண்பர்களுக்கு. எதுக்கு? லியுஜாதிலுக்கு, உங்களுடன் அவர்கள் தர்க்கம் செய்வதற்காக வேண்டி. வழிகேட்டு இருக்கிறவங்க ஈமான் சரியான கொள்கை கோட்பாடு சரியான சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களுடன் தர்க்கம் செய்கிறாங்கன்னு சொன்னால் யாருடைய வஹியுடைய செய்தியை கொண்டு வந்துக்கிறாங்க? ஷைத்தானுடைய வழிகேட்டுடைய அந்த வழிகேடான வஹியுடைய செய்தியை கொண்டு என்ன செய்கிறாங்க? தர்க்கம் செய்கிறாங்க. வ இன் அத்தஅதுமூஹும், சரி நீங்கள் அந்த ஷைத்தானை பின்பற்றினால், அந்த ஷைத்தானுடைய வஹியை பின்பற்றினால், இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்கள் யாரு தான்? முஷ்ரிகூன்கள், அதாவது என்ன இணை வைப்பாளர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அதே போல் நீங்கள் பாருங்கள், சூரத்துல் அன்ஆமுடைய 112வது வசனம், அதை நீங்கள் போய் படித்து பாருங்கள். அதே போன்று சூரத்து ஷுஆராவுடைய 221வது வசனம், இதெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த ஷைத்தானுடைய வஹியை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறான்.
உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் ஒருவருடைய செய்தியை கொண்டு வருகிறார். அதாவது இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் வந்து ஒருவரை பற்றி கேட்கப்படுது. என்னோட காலத்தில் வாழ்ந்த அல் முஹ்தார் இப்னு அபி உபைத் என்பவர். இவர் வந்து அதாவது எப்படின்னு சொன்னால் நபித்துவத்தை வாதாடியவர். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து நுபுவத்தை வாதாடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்படியே இல்லையா? அதில் ஒருத்தர் தான் அல் முஹ்தார் இப்னு அபி உபைத் என்பவர். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இவரை பற்றி அப்துல்லாஹ் இப்னு உமர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட வந்து கேட்கப்படுது. இவரும் அதாவது முஹ்தார் இப்னு அபி உபைத் சொல்கிறாரு, அவருக்கும் வஹியுடைய செய்தி இறங்குதாமே. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இன்னஹு யகூலு இன்னஹு யூஹா இலைஹி. அவர் சொல்கிறாரு, சரிதான், அவருக்கு வஹியுடைய செய்தி. அது என்ன வஹி தெரியுமா? இன்ன ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாஹிம். ஷைத்தான்கள் சொல்லக்கூடிய வஹி தான் அவர் சொல்கிறது, அது அல்லாஹ்வுடைய வஹி இல்லைன்னு சொல்கிறாரு. அங்கதா அன்புக்குரியவர்களே, அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், நாம் இந்த அகீதாவில், கொள்கையில், ஈமானில் நாம் எப்பொழுதும் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னும் அதில் முக்கியமான சில செய்திகள் இருந்துச்சு. நான் இன்றைக்கு இறுதி வகுப்புன்றதால வந்து இன்னும் ஒரு பாடம் இருக்கிறதால என்ன செய்கிறேன், அடுத்த பாடத்துக்கு போயிடுறேன். அதாவது ஆசிரியர் இன்னொரு செய்தியை கொண்டு வர பாருங்கள். வலிஹாதா கான பாது சஹாபாக்களில் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒன்று சேர்ந்து பேசிக்கொள்வார்களாம். எதை பேசுவாங்கன்னு சொன்னால், கடந்த காலங்களில் அவங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஏதாவது ஷிர்கான விஷயங்கள் நடைபெற்றிருக்குமா இல்லையா? அந்த அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய தவறான கோட்பாடுகளை பற்றி என்ன செய்வாங்க, அந்த ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தங்களுக்கு இடையிலே அவங்க பேசிக்கொள்வாங்களாம். அதில் ஒருத்தர் இருந்தார், அதாவது அபு உஸ்மான் அன் நஹதி. இவர் ரஹிமஹுல்லா நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர். ஆனால் நபி அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவர் சஹாபி என்றது இல்லைன்னு சொன்னால் அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அவர் சந்திக்கவில்லை. அப்போ இந்த அபு உஸ்மான் அன் நஹதி என்றவங்க ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 95 வஃபாத்தானவங்க. அவங்க சொல்கிறாங்க, குன்னா ஃபில் ஜாஹிலியத்தி நஅபுது ஹஜரன். நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் என்ன செய்வோம், கற்களை வணங்கி கொண்டிருந்தோம். அதாவது முனாதின் யுனாதி, எங்களை ஒருத்தர் அழைப்பாராம். அவர் சொல்கிறாரு, ஜாஹிலியா காலத்தில் நாங்கள் கற்களை வணங்கி கொண்டிருந்தோம் கடவுளாக. எங்களில் ஒரு அழைப்பாளர் சொல்வார் தெரியுமா, யா அஹ்லர் ரிஹால். இப்போ பிரயாணிகள் எல்லாம் பயணம் போவாங்களே தானே, அந்த பிரயாணிகளை அழைப்பார்கள், யா அஹ்லர் ரிஹால், பிரயாணிகளை வாருங்கள், இன்ன ரப்பக்கும் கது ஹலக், நீங்கள் வணங்கி கொண்டிருந்த கடவுள் காணாமல் போயிட்டாரு. அப்போ கல் யாரோ என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க, ஏதோ நடந்துட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், ஃபல் தமிசு ரப்பன், இன்னொரு ரப்பை தேடுங்கள், எங்களுக்காக வணங்கத்துக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் இன்னொரு ரப்பன்னு சொன்னால் யார், இன்னொரு கல்லை தேடுங்கள். அன்புக்குரியவர்களே, ஏனென்றா நாங்கள் வணங்கி கொண்டிருந்த கடவுள் என்ன செஞ்சுட்டு காணாமல் போய்விட்டது. அவங்க சொல்கிறாங்க, ஃபபைன நஹ்னு கதாலிக் நத்துலுபு இதன் நஹ்னு பிமுனாதி யுனாதி இன்னா அப்படி இருக்கும் பொழுது சில பேர் ஓடோடி வருவாங்களாம், வந்து சொல்லுவாங்களாம், இன்னா கது வஜதுனா ரப்பக்கும் அவு ஷபாஹோ, நான் உங்களோட ரப்பை கண்டுபிடித்து விட்டோம், பெற்றுக்கொண்டோம், ஆனால் அது போன்ற ஒரு கடவுளை பெற்றுக்கொண்டோம், வாருங்கள் வணங்குவோம் அந்த கடவுளை. ஃபஜினா ஃபஇதா ஹஜருன் ஃபனஹர்னா அலைஹி ஜுசுர சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் வந்து அவர் அந்த தவறான கோட்பாடை சொல்கிறாரு. திருமண வந்து அவங்க எந்த கல்லை கொண்டு வந்தாங்களோ அதை நாங்கள் வணங்குவோம், அதற்காக வேண்டி பல ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவோம் என்று சொல்கிறாரு. வாங்கதா பாருங்க, சுபஹானல்லாஹ். இப்படி இருந்தவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா செஞ்சான், நேர்வழியை காட்டினான். ஓரிரை கொள்கையின் பக்கம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழிகாட்டினான். அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம். ஆசிரியர் இந்த நூலுடைய கடைசி பாடமாக 6வது பாடமாக சிமாரு தௌஹீதி வஃபவா இதுஹு, தௌஹீதுடைய பயன்கள் என்ற ஒரு பாடத்தை கொண்டு வராரு. அதில் வந்து பாருங்கள், சூரத்துல் இப்ராஹிமுடைய 14வது அதாவது 24வது வசனம். நீங்கள் தௌஹீத் ஈமானுக்கு வந்து பயன்கள்னு சொன்னால் அந்த பயன்களுடைய அளவை நமக்கு சொல்லலுமா? தௌஹீதுடைய பயன்களுடைய அளவை நமக்கு சொல்லலுமா? சொல்லலாம், சொல்லுங்கள்.
அதோட எண்ணிக்கையை சொல்லலுமா? இவ்வளவுதான் பயன்கள், இவ்வளவுதான் நன்மைகள் சொல்லலுமா? காரணம் ஏண்டா தௌஹீதுடைய கடைசி பயன்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முவஹிதாக இருந்தவர், முஃமினாக இருந்தவர் எங்கே போவார்? சொர்க்கத்துக்கு போவார். சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் எங்கே போவார்? ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். சொர்க்கத்திலே ஆக உயர்ந்த இன்பம் எது? ஆக உயர்ந்த இன்பம் அல்லாஹ்வை பார்ப்பது. அப்போ நம்ம இதை இப்படி இந்த கோணத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஈமான், இந்த தௌஹீத், இதற்குரிய பயன்கள் நமக்கு என்ன செய்யலாது? வரையறுக்கவே முடியாது. அதனுடைய பயன்களுடைய எல்லை என்ன செய்யலாது? சொல்லவே முடியாது. ஆசிரியர் அப்போ இப்ராஹிம் அத்தியாயம் 24வது வசனத்தில் அதாவது அல்லாஹுடைய வசனத்தை சொல்கிறார். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபா கஷஜரத்தின் தொய்யிபா. அதாவது அல்லாஹு தாலா கேள்வியாக கேட்க, நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹு தாலா கலிமா தொய்யிபாவுக்கு மனமான வார்த்தை, அது என்ன வார்த்தை? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், லா இலாஹ இல்லல்லா. அதற்கு உதாரணமாக சொல்கிறான் கஷஜரத்தின் தொய்யிபா, மனமான மரத்தை சொல்கிறான், தூய்மையான மரத்தை சொல்கிறான். அஸ்லுஹா சாபித், அதனுடைய வேர்கள் எல்லாம் ஆழமாக பதிந்திருக்கிறது. வஃபர் உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் எல்லாம் என்ன வானளவில் உயரமாக பறந்திருக்கிறது. துத்தி உக்குலஹா குல்லஹீன், அந்த மரம் எல்லா காலங்களிலும் என்ன செய்து கனிகளை வழங்கி கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா கலிமா தய்யிபாவுக்கு எதை உதாரணமாக சொல்கிறான்? ஷஜரா தய்யிபாவை உதாரணமாக சொல்கிறான். அந்த ஷஜரா எது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நாங்கள் சொல்கிறாங்க என்ன, அது அந்நஹ்லான்னு சொல்கிறாங்க, என்ன பேரீச்ச அந்த மரம் தான். அன்புக்குரியவர்களே, அப்போ ஆசிரியர் முக்கியமாக அந்த தௌஹீதுடைய அந்த பயன்களை சொல்லும் பொழுது சொல்கிறார், இன்ன குல்ல ஹைரின் யனாலுஹுல் அபுது ஃபித் துன்யா வல் ஆஹிரா, ஒரு அடியான் உலகத்திலும் தான் மறுமையிலும் தான் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நலவுகளும், அதே உலகிலும் மறுமையிலும் அவன் அல்லாஹ்வுடைய ஷர்ரிலிருந்து, அல்லாஹ்வுடைய கெடுதி தண்டனையிலிருந்து பாதுகாத்து கொள்வது எதன் மூலமாக? வஹுவ மின் சிமாரி தௌஹீத், எதன் மூலமாக? இந்த தௌஹீதுடைய பயன்களின் மூலமாகத்தான் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களுக்கும் நிபந்தனையாக இந்த ஈமானை சொல்கிறான், இந்த தௌஹீதை சொல்கிறான். சூரத்துல் இஸ்ராவில் பாருங்க நீங்க 19வது வசனம், வமன் அராதல் ஆஹிரத வஸஅலஹா சஅயஹா, யாரெல்லாம் மறுமைக்காக வேண்டி உழைப்பார்களோ, எப்படி அந்த மறுமைக்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்வார்களோ, மறுமையை மட்டும் நாடி. அப்போ உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல் இபாதத்துகளும் நம்ம எதுக்காக வேண்டி செய்கிறோம் சொல்லுங்க? மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், நமக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். எல்லா அமல் இபாதத்துகள் செய்தாலும் வஹுவ முஃமினுன், என்ன நிபந்தனை? அவர் முஃமினாக இருந்து செய்யணும். தொழுதாலும் எப்படி இருக்கணும்? தௌஹீதில் உறுதியாக இருக்கணும். ஹஜ்ஜி பல ஹஜ்ஜி செய்யலாம், தௌஹீதில் ஓட்டை இருக்கும்னு சொன்னால் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. எவ்வளோ காலம் தொழலாம், ஆனால் இவர் ஈமானில் இவரில் அதாவது ஷிர்க் இருக்குமென்னு சொன்னால், குஃப்ர் இருக்குமென்னு சொன்னால் அந்த தொழுகை என்ன செய்யப்படாது. அப்போ எல்லா அந்த மறுமையுடைய அந்த உழைப்புக்கு, அந்த உழைப்பு இவருக்கு வெற்றி, அந்த உழைப்பு மூலமாக இவருக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? இவர் வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக கான சஅயுஹும் மஷ்கூரா, அப்பொழுதுதான் அவருடைய முழு முயற்சியும் 60 காலம் 70 காலம் 50 கால வாழ்க்கையுடைய அந்த மறுமை முயற்சி என்ன செய்யும்? நட்கூலி கிடைக்கக்கூடியதாக மாறும். அதற்கு நட்கூலி கிடைக்கணும் என்று சொன்னால் அப்போ இவர் எப்படி இருக்கணும்? முஃமினாக இருக்க வேண்டும். அதே நீங்கள் பாருங்க, சூரத்துன் நஹ்லுடைய 97வது வசனம், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் வ உன்சா, அதாவது யாரெல்லாம் ஆண் பெண்களிலிருந்து சாலிகான அமல்கள் செய்கிறார்களோ. அப்போ சாலிகான அமல்கள் என்று மட்டும் அல்லாஹ்வுத்தாலா நிறுத்தல்ல, அதோட சேர்த்து என்ன சொல்கிறான்? வஹுவ முஃமினுன், வஹுவ முஃமினுன், அவர் முஃமினாக இருந்து, அவர் ஈமானில் உறுதியானவராக இருந்து சாலிகான அமல் செய்தால் ஆண்களும் பெண்களும் ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உலகத்தில் அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அவங்களுக்கு மனமான வாழ்க்கை. ஹயாத்துன் தய்யிபான்னு சொன்னால் மனமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொன்னால் நம்ம நினைக்கக்கூடாது பணம் பதவி பட்டம் இதுதான் நினைக்கக்கூடாது. ஹயாத் தய்யிபான்னு சொன்னால் ஹயாத்துன் தய்யிபா ஃபில் கல்ப், உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? சந்தோஷத்தையும் நிம்மதியை ஏற்படுத்துவான். புரியுதா? அப்போ நாம் இது என்ன தப்பாக சில பேர் கேள்வி கேட்பாங்க, முஸ்லீம் எவ்வளோ நாங்கள் தொழுகிறோம் இபாதத் செய்கிறோம், ஆனால் நாங்கள் தான் சோதிக்கப்படுறோம்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய நியதி. ஏன்னா நபிமார்கள் இறை தூதர்கள் அதிகமாக செய்யப்பட்டாங்க. ஆனால் ஹயாத்துன் தய்யிபா, மனமான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கைன்னு சொன்னால் எதுக்கு? அது
கல்பு உள்ளத்துக்கு தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல நஜிசியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்சனி மா கானூ யஅமலூன். அவர்கள் உலகத்தில் செஞ்ச எல்லாத்துக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முழுமையான கூலி வழங்குவோம் என்று சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அதே போல் இன்னொரு வசனத்தை பாருங்க, சூரத்து தௌபால 54வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும். அதாவது நம்ம சில பேர் நினைக்கலாம், எங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம், உலகத்தில் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களும் கூட எவ்வளோ நன்மைகள் செய்கிறார்கள், அப்படி இல்லையா? எவ்வளோ நலவுகள் செய்கிறார்கள், எவ்வளோ செலவழிக்கிறாங்க, எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாங்களே. அப்போ அவங்களுக்கு நாளை மறுமையில் என்ன சொல்லுங்க, அவர்கள் செய்த அந்த தர்மங்களுக்கும் நலவுகளுக்கும் கூலி கிடைக்குமான்னு சொன்னால் கிடைக்குமா? இந்த வசனத்தை பாருங்க, வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும். அவர்களுடைய தான தர்மங்கள் நற்செயல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? இல்லா அன்னஹும் யக்ஃபுரு பில் ஈமானி. ஈமானை அவர்கள் நிராகரித்தார்கள். எவ்வளோ நற்காரியங்கள் செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன் காரணம்? குஃப்ருல் ஈமான். ஈமான் என்ன செஞ்சாங்க? நிராகரித்தார்கள். ஃபகத் ஹபித அமலுஹு. அவர்களுடைய எல்லா நற்காரியங்களும் அழிந்துவிடும். அதே போலதான் யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு தொழுகிறோம், நோன்பு நோட்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், எல்லா தான தர்மம் செய்கிறோம், தௌஹீதில் ஈமானில் குறை இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வார்த்தைகளில் ஷிர்கான வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், நம்பிக்கையில் ஷிர்கு குஃப்ர் இருக்கும் என்று சொன்னால், நம்ம எவ்வளோ தொழுதாலும் இபாதத்துகள் செய்தாலும் என்ன செய்யாது? அல்லாஹ்விடத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முதலாவது உறுதியாக இருக்கணும். அசல் அடிப்படை ஃபவுண்டேஷன் உறுதியாக, தௌஹீத் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஆசிரியர் சொல்கிறார், அசனமோல் இன்னொரு 3 நிமிஷம் ஹைர். இரண்டாவது இந்த தௌஹீதுடைய சிமாராக பயன்களாக ஆசிரியர் சொல்கிறார், ஒ தௌஹீது சபபுல் ஃபலாஹி ஒர் ரிஃஅத்தி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இந்த தௌஹீத் தான், இந்த ஈமான் தான் உலகிலும் மறுமையிலும் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும், அதன் மூலமாகத்தான் அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்கிறான். அன்புக்குரிய சூரத்துல் பக்கரால 5வது வசனம், உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியில் இருக்கிறார்கள். உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இவர்கள் யார்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி. ஓதுங்க, ஹுதல்லில் முத்தகீன். அடுத்தது அல்லதீன யுமினூன பில் கைப் வ யகீமுனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அடுத்தது என்ன? வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கபிலிக வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் இந்த வசனத்தை பாருங்க. இப்போ மேலே அல்லாஹ் எல்லாம் சொன்னானா இல்லையா? இவர்கள் உலாயிக்க, இவர்கள் தான் அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், ரப்புடைய நேர்வழியில் இருக்கிறார்கள். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஆசிரியர் சொல்கிறார், மின் சிமாரி தௌஹீத். தௌஹீதுடைய பயனாக, நன்மையாக, அன்னஹு சபபுன் லில் ஃபௌசி. அதாவது அல்லாஹ்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு இதுதான் காரணம். சுவர்க்கம் கிடைப்பதற்கும் இதுதான் காரணம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அதே போன்று சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அடுத்ததாக கோபத்திலிருந்தும் நஜாத் பாதுகாப்பு கிடைக்கணும் என்று சொன்னால் அவர் எப்படி இருக்கணும்? தௌஹீதில் உறுதியானவராக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அதாவது ஷிருக்குடன் மரணிக்கிறார்களோ, ஷிருக்கு செய்து தௌபா செய்யாமல் மரணித்தால் அவங்க எங்கே இருப்பாங்க? நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். சுவர்க்கம் அவர்களுக்கு ஹராம். சூரத்து நிசாவுடைய 48வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமை யஷா. அது அல்லாத பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? நாடியவர்களை மன்னிப்பான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஆசிரியர் சொல்கிறார், வமின் சிமாரி, இந்த சிமாரிஹி, இந்த தௌஹீதுடைய பயன்களில் அன்னஹு அஅதமு அஸ்பாபி ஷரஹி ஸத்ரி. உள்ளம் விரிவடைவதற்கு, உள்ளம் விசாலம் அடைவதற்கு. உள்ளம் விசாலம் அடைவதற்காக வேண்டி ரப்பை நெருங்குவதற்கு, நேர்வழியை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு, நல்லமல்களை சரியான முறையில் செய்வதற்கு உள்ளம் என்ன செய்யும்? நமக்கு இடம் கொடுக்கணும். அப்போ உள்ளம் விரிவடைவதற்கு எது காரணம் சொல்லுங்க? இவர் தௌஹீதில் எப்படி இருக்கணும்? உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். சூரத்து ஜுமருடைய 22வது வசனம் பாருங்க, அஃபமன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். அதாவது அல்லாஹ் அதாவது இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு
அவனுடைய உள்ளத்தை என்ன செய்கிறான், விரிவாக்குகிறான். ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவன் எப்பொழுதும் தன்னுடைய ரப்புடைய அந்த ஒளியிலே அவன் இருப்பான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இறுதியாக நம்ம பார்ப்போம். ஆசிரியர் சொல்கிறார், வமின்ஹா, அந்த அதாவது தௌஹீதுடைய பலனாக சொல்கிறார், அன்ன தௌஹீத யஃப்தஹுலில் அபதி பாபல் ஹைரி வஸ்ஸுரூரி, உண்மையில் யாரெல்லாம் ஈமானில் உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உள்ளத்திலே எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும், உள்ளத்திலே ஒரு மன நிம்மதி இருக்கும் என்றெல்லாம் அதாவது ஆசிரியர் சொல்கிறார். அதற்கு ஆதாரமாக சூரத்து ராதுடைய 28வது வசனத்தை குறிப்பிடுகிறார். அல்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு வததுமஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா, ஈமான் முதலாவது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய திக்ரி மூலமாக, இறை நினைவின் மூலமாக, அல்லாஹ்வுடைய உபதேசத்தின் மூலமாக யாருடைய உள்ளமெல்லாம், அதாவது அதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ முதலாவது என்ன, ஈமான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நினைவின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யும், அமைதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் இதன் அதாவது இறை நினைவு மூலமாகத்தான் அமைதி பெறும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களை, இறுதியாக அதாவது நாம் இந்த தௌஹீதில் எந்த அளவு உறுதியானவர்களாக இருக்க வேண்டுமோ அந்த தௌஃபீக்குக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும், நிறைய முயற்சி செய்யணும். அந்த தௌஃபீக் யார்கிட்ட வரும், நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்விடத்திலிருந்து. இமாம் இப்னுல் கைம் சொல்றாங்க ரஹிமஹுல்லாஹ், குல்லு ஹைரின் அஸ்லுஹு அத்தௌஃபீக், ஒரு மனிதனுக்கு ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நலவுகளும் அதோடைய அடிப்படை என்னதான், தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அனுகூலம் தான். ஃபமிஃப்தாஹு அத்துஆ, அந்த தௌஃபீக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய, நிறைய துஆ செய்யணும். அதனால தான் நாம் நேர்வழிக்காக வேண்டி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை துஆ செய்கிறோம், தொழுகையில் ஒரு முஸ்லிம் 17 தடவை துஆ செய்து ஆகணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அதே போன்று சூரத்து ஆல் இம்ரானுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம். அப்போ நம்ம நேர்வழியை கேட்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யணும். அதே போன்று முக்கியம் என்ன தெரியுமா, அந்த நேர்வழியிலே நாம் பயணித்து அந்த நேர்வழியை விட்டும் வழி தவறி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், துஆ செய்யணும். நம்ம இன்றைக்கு நிறைய வழிகேட்ட பார்க்குறோமா இல்லையா, முஸ்லீம்களே நிறைய வழிகேட்ட பார்க்குறோம். சூரத்து ஆல இம்ரான் நீங்கள் போய் படித்து பாருங்கள், நீங்கள் துஆ பாடமாக இருக்கும். 8வது வசனம், ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, அதோட மீனிங் என்ன, ரப்பனா எங்களுடைய இறைவா, லா துஸி குலூபனா எங்களுடைய உள்ளங்களை வழி தவற செய்து விடாதே, நேர்வழியை விட்டு திருப்பி விடாதே. எதற்கு பின்னால், பஅத இத் ஹதைதனா எங்களுக்கு நேர்வழி காட்டியதன் பின்னால். அப்போ நம்ம ஹிதாயத்தில் தான் இருக்கிறோம், எங்களை அசைக்க யாரும் முடியாது அப்போ நம்ம யாரும் நினைக்கக்கூடாது. நம்முடைய ஹிதாயத் உறுதியாக இருப்பதற்கு, ஈமான் தௌஹீத் உறுதியாக இருந்து அதை நாங்கள் மரணிப்பதற்கு நமக்கு நம்முடைய குடும்பத்திற்காக வேணும் துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.